பேச்சாடா பேசினேன் கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று ஜிடி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி பரிதாபமாக வந்து தோற்று போச்சு. ஆர்சிபி ஜெயிக்குதோ தோக்குதோ அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2 நாளாகவே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபயர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஹோம் கிரவுண்டு, ஹோம் ஸ்டேடியம், வேறு லெவலில் ஃபயர் ஓட போகிறோம், வேறு மாதிரி வந்து வெற்றியை வந்து பதிவு செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 கப் அடித்தோம், இனிமேலுக்கு இந்த மேட்சையும் சேர்த்து 3 வந்து சேர்க்க போகிறோம், 3 கப் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஃபயராக விட்டுருந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தான் எதுக்குடா இப்படி வந்து ஃபயர் ஓட்டிங்க, ஏன்டா இப்படி வந்து தலையில் மண்ணள்ளி போட்டுக்கினீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. அப்படி என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னா, நேற்று வந்து டாஸ் வந்து ஜிடி தான் வந்து ஜெயிச்சாங்க. டாஸ் வந்து ஜிடி ஜெயிச்சு நாங்கள் வந்து ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து வந்தாங்க பிளிப்சால்ட்டு, கோலி, படிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து வந்தாங்க. ஒவ்வொரு படிக்கலாக வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கலண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவுட் ஆகினே போயிடுச்சு. சால்ட்டும் போயிடுச்சு, கோலியும் போயிடுச்சு, படிக்கலாம் அவுட்டு, படிட்டாரும் 12 ரவுண்டில் அவுட்டு. இந்த ஆர்சிபியில் நேற்று வந்து ஓரளவுக்காச்சும் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கோருப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா லிவிங்ஸ்டன் அவர் வந்து 54 ரன்னு, ஜிதேஷ் சர்மா 32 ரன்னு, அதுக்கப்புறம் டிம் டேவிட்ன்றவர் பார்த்தீங்கன்னா 32 ரன்னு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அடித்த மாதிரி தெரிஞ்சுது. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை. ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி ஆகணும். நிறைய மீம் பேஜில் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். இந்த பக்கம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒழுங்காக ஸ்டாண்ட் பண்ணி ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிபி வந்து அவங்க வந்து போகவே மாட்டாங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓரளவுக்காச்சும் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஆடினா மட்டும்தான் மிடில் ஆர்டரில் ஓரளவுக்காச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனே வந்து போயிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லப்பட்டது. ஸோ அப்படி தான் வந்து நேற்று வந்து இருந்துச்சு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட்டு, கோலி, அதுக்கப்புறமா இவர் படிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் வந்து ஏதோ ஓரளவுக்காச்சும் நேற்று வந்து கொஞ்சம் ஸ்கோரை வந்து கொண்டு போனாங்க. 169 ரன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிடில் ஆர்டரில் ஒரு சிலர் ஆடினா அந்த ஒரு ஆட்டம் படிட்டாரும், லிவிங்ஸ்டனும் இவங்களாம் வந்து ஆடின ஆட்டம் தான் நேற்று வந்து ஓரளவுக்காச்சும் டீமுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. ஆனாலுமே லிவிங்ஸ்டன்லாம் வந்து எப்பயும் முடிச்சு விட்றலாம், நிறைய மிஸ்ஃபீல்டெலாம் வந்து நேற்று ஆனதுனால தான் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு 50 வந்து போட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து களமிறங்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி அவங்க வந்து வெறித்தனமாக வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி வந்து இவ்வளோ ரன்னு 169 ரன் அடித்தாங்க, அது அடுத்து பெரிய விஷயம் தான். ஆனால் ஆர்சிபி டீமில் வந்து இந்தளவுக்கு ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னா முகமது சிராஜ் தான். முகமது சிராஜ் வந்து பயங்கரமான ஒரு ஓவர் வந்து போட்டார். போன சீசனு ஆர்சிபி கூட முகமது சிராஜ் வந்து இருந்தாப்புல, அந்த மனுஷனை இந்த சீசன் வந்து கழட்டி விட்டு போட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போயிட்டு நேற்று வந்து அண்ணனையே அடிக்கிறதுக்கு தம்பி வந்து உருவெடுத்து வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி தூக்கின்னு போட்டு தாக்கறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 3 விக்கெட் வந்து எடுத்து விட்டான். அதுக்கப்புறமா ஷாயிக் சார் வந்து 2 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து விழுந்ததுனால ஆர்சிபியால் வந்து பெரிய ஸ்கோரை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அடிக்க முடியல. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையன் சாய் சுதர்சன் 2-3 மேட்சாகவே பயங்கரமான ஃபார்மில் இருக்காப்புல, வந்தாப்புல நின்னாப்புல ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சாப்புல 49 ரன், ஒரு ரன் அடிச்சிருந்தாருன்னா 50 போட்டுருவாப்புல. அது வந்து முடியாமல் போயிடுச்சு. பட்லர் 73, ருத்ரஃபோல்டு வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டாங்க. பட்லர்லாம் வந்து நேற்று ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிட்டார். ஒரு கேட்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேட்சு ஏதோ ஒன்று, ஆமாம் ஒரு கேட்சு, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்சால்ட் கேட்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு கேட்சு, கரெக்டாக வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஸ்டொமக்கில் வந்து அடிக்குது. எல்லோரும் வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஆனால் பார்த்தா நம்மளால் வந்து கீழே விட்டு அப்படியே பாவமாக வந்து மூஞ்சி வச்சுருந்தாப்புல பார்க்கும்போதே வந்து சங்கடமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஆள் வந்து ரிவெஞ்ச் எடுப்பான். இப்போ வந்து இந்த கேட்ச் வந்து விட்டான், ஒருவேளை வந்து ஜிடி வந்து தோற்றுச்சு அப்படின்னா பட்லரை வந்து வச்சு செய்வாங்க. அப்போவே வந்து இவன் ஃப்ளிப்சால்ட் கேட்ச் வந்து ஒழுங்காக பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஆகிங்கம்மா ஆர்சிபி பாரு இன்றைக்கி வந்து சும்மாவே ஜெயிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஃபயர் அவுட் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பட்லர் வந்து உட்காந்து யோசிச்சிருப்பார் போல. இன்றைக்கி ஒரு இன்னிங்ஸை காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விருத்தனமாக 73 ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸை வந்து காமிச்சு நேற்று ஜிடிக்கு வந்து வெற்றி அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து முகமது சிராஜுக்கு வந்து போச்சு. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து டீமில் வந்து விடுறோம் அப்படின்னா ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கணும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம்கள் வந்து அதை வந்து சரியாக வந்து பண்ணுறதுக்கு கிடையாது. என்ன கேட்டால் அப்படின்னா
எல்எஸ்ஜியில் வந்து ராகுல் வந்து விட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி சிஎஸ்கேவில் இவரை விட்டது யார் தீபக் சஹாரை விட்டதாக இருக்கட்டும், சர்துல் தக்கரை விட்டதாக இருக்கட்டும், அதேமாதிரி இவங்க வந்து முகமது சிராஜ் விட்டதாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் தான் அந்த டீமுக்காக நிறைய சீசனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதெல்லாம் ஸ்கோர்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. நிறைய வெற்றிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து விருது அப்படின்ற பார்த்திங்கன்னா சரியானது ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது? நேற்று வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்கல்ல, 3வது கப் அடிக்க முடியாமல் தோத்தாங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வச்சுருங்க. நன்றிகள்.